வணக்கம். நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு அலுவலகங்கள் மற்றும் சங்கங்கள் சார்பில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. ராமநாதபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் வருவாய் கோட்டாட்சியர் ஹஃபெபூர் ரஹ்மான் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் ராமநாதபுரம் வட்டாட்சியர் காளீஸ்வரன், மண்டல துணை வட்டாட்சியர் கோகிலா உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் பள்ளி மாணவிகள் பெரும் திரளாக பங்கேற்றனர். விழாவின் சிறப்பம்சமாக பங்கேற்ற பள்ளி மாணவிகளுக்கு வருவாய் கோட்டாட்சியர் இனிப்புகளையும் பரிசுப் பொருட்களையும் வழங்கி பாராட்டினார். அதேபோல் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட அலுவலகம் முன்பாக நடைபெற்ற விழாவிற்கு மாவட்ட தலைவர் பழனிக்குமார் தலைமை தாங்கினார். சங்கத்தின் மாநில செயலாளர் காசிநாததுரை தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு குடியரசு தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ராமநாதபுரம் சக்கரகோட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 12ஆம் அணியை சேர்ந்த காவலர்கள் அந்த வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தி குடியரசு தின விழாவை விமர்சையாக கொண்டாடினர். கமாண்டன்ட் முருகேசன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்வில் துணை ஆணையர் ஜெயந்தி, உதவி ஆணையர் ஈஸ்வர பிரசாத், ஆய்வாளர் சலீம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு காவல் படை 12 அணியில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கம் வழங்கினர். இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.